ஸோ மேட்ச் பிட்வீன் செட்டி பிச்சாம்பட்டி வர்சஸ் நார்த்தாமலை. ஸோ ரெண்டு டீமுக்கும் இது ரெண்டாவது மேட்ச்சு. செட்டி பிச்சாம்பட்டி ஒரு மேட்ச் விளாண்டு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் 7ல் நடந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரவுண்ட் பியில் தான் நார்த்தாமலை முதல் மேட்ச் விளாண்டுருந்தாங்க. முதல் மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கான ரெண்டாவது மேட்ச் இது. ஸோ இன்னிங்ஸோட முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். போன மேட்ச் போலவே இந்த மேட்ச் ஸ்ட்ரோக் மனோஜ். ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிங் இல்லை சுரேஷ், நான் சைக்கிளில் குரலரசன். சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு லெக் கட்டர் வேரியேஷனில் டாட்பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் இந்த முறை ஆப் கட்டர் சூப்பராக போட்டிருக்காரு. போன முறை லெக் கட்டர், இந்த முறை ஆப் கட்டர் நல்லா போடுறாரு பேக் டு பேக். தேர்ட் ஒன் அவர் போட்ட வேகத்துக்கு தெரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும். முதல் ரன்னா பவுண்டரியாக கொண்டு வர்றாரு இங்க சுரேஷ். ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன். இதே பால் தான் ஃபர்ஸ்ட் பால் போட்டிருந்தாரு டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த முறை ஆஃப் கட்டர், லெக் கட்டர் ஆஃப் கட்டர்னு கலக்கி இருக்கான்னு சொல்லலாம். இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு அந்த பவுண்டரி மட்டும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். 4 ரன். மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் போட எங்கள் சிஜிலிப்பா வந்திருக்காரு. சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். லெக் கட்டர் அகைன் ஒரு டாட் பால், பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. அகைன் ஒரு லெக் கட்டர் கன்சிஸ்டா 3வது டாட் பால் பதிவு பண்ணுறாரு எங்கள் சிஜிலிப்பா. ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் போட்டிருக்காருங்க. லெக் கட்டர்னு எதிர்பார்த்தார் பேட்ஸ்மேன், நேருக்கு நேர் போட்டு ஏமாந்துட்டாருன்னு சொல்லலாம். பாலோட ஃபிஃப்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு எக்ஸலன்ட் டெலிவரி. ஒன் மோர் லெக் கட்டர் கன்சிஸ்டா 5வது டாட் பால் பதிவு பண்ணுறாருன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். பவர் பிளேல 18 ஓவர் பதிவு பண்றாரு இங்க சிஜிலிப்பா. அதுக்கு நான் 3வது ஓவர் போட எங்க பிரசனா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரிக்கு வந்தாரு. தெளிவா கட் பண்ணிட்டு ஓடி இருக்காங்க. 1 2வது ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீல இருக்காரு ஃபீல்டர். செகண்ட் ஒன் சான்ஸ் பால், செம்ம ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் போயிடுச்சுங்க. பவுண்டரி யாரான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. பேருங்க ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஆக்கர் வித்தே கொடுக்காத பண்ணு நேருக்கு நேர் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? நான் சேகர் பாஸ் ஆகவே இருக்காரு. 2வது ரன்னு ஓடிட்டாங்க. நல்ல த்ரோவா இருந்தாலும் ஓட்டாங்க. இந்த பால் 2 விக்கெட்டானு ஸோ ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அப்படியே ரிவ்யூ. பாலோட ஃபோர்த் ஒன் குயிக்கராக வந்திருக்கு. தெளிவாக கனெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? சிஜிலிப்பா ஃபீல்டர் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் செம்ம பேஸ்ல போட்டிருக்கான்னு சொல்லலாம். எக்ஸலன்ட் டெலிவரி. 3வது லாஸ்ட் ஒன் பவுலருக்கே போயிடுச்சுங்க. பேக் டு பேக் டாட் பால் டு எண்ட் ஓவர். 3 ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க. 4 ஓவருக்கு 19. மேட்சுக்கு 5வது ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. வாட்டன் டெலிவரி, எக்ஸலன்ட் ஸ்டாப்பிங் மனோஜ். டேரக்ட் அடிச்சிருந்தா விக்கெட் ஆயிருந்திருக்கும். அடிக்கலங்க, ஸ்டெம்ல பண்ணல. அகைன் சூப்பர் டெலிவரி, பேக் டு பேக் முதல் 2ம் சரியான பேஸ்ல எடுத்து வந்து போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் பேட்ல நிக்கா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. சவுண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் லாங் ஆஃப் ஃபீல்டர் ராஜ்கமல் இருக்காரு. சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் ட்ரை வாட பார்த்தாரு. இந்த பக்கமா தெரிஞ்சு போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா? விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா உடனே ஓடிடுவாங்க ஒவ்வொருத்தரோட. 2 3 மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு 10 கமல் மேல பண்ணிருக்காரு. நேருக்கு நேர் அகைன் ராஜ்கமல் அவர் தேடி போகுதுன்னு சொல்லலாம். கடைசி 3 பந்து அவருக்கே போயிருக்கு. ராக்கெட் ராஜ்கமல் கையில நல்ல ஒரு ஸ்டாப். சிங்கிள். டி எண்ட் ஓவர். 5 ஓவருக்கு 24. மேட்சுக்கு 6வது ஓவர் பட பிரசனா வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டெம்லைனுக்கு வந்திருக்காரு. பாலை பிடிக்கல. ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் பேட்ல நிக்கு இருந்துச்சா? ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு.
லெக் பை போன பால் செக் பண்ணிட்டு லெக் பை சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு, அந்த அளவுக்கு டைமிங் கிடைக்கல. பால் வேகமாக வந்திருக்குன்னு சொல்லலாம். அம்ஜத் வெரைட்டி போய்க்கிருக்காங்க. நல்ல ஸ்டாப். 1 2வது ஓட்டாங்க. 4th ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சாருங்க. குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்க. ஃபீல்டர் நீலு நல்ல டேக்கன் விக்கெட் எடுத்திருக்காங்க. சாரி, மதன் நல்ல டேக்கன் விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே நானா வந்திருக்காரு. விக்கெட் அம்பையர் டிசிஷனுக்கு வெயிட் பண்ணவே இல்லை. விக்கெட் தெரிஞ்ச உடனே வெளில போயிட்டாரு நாராயணன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அழகர் பவுலரான ஹாட்ரிக்னு சொல்லலாம். பிரசன்னா செம்பில் பட்டுச்சு, ஆனால் பைல்ஸ் விழுகலைங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது விக்கெட் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் நீலமணி வந்திருக்காரு. டார்கெட் டிசைடர் ஓவர். உடம்புல கரெக்டாக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்லோயரில் லெக்கர் ட்ரோ போட்டிருக்காரு நீலு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா எங்கள் பழனி வந்திருக்காரு. கேப்டன் பழனி. ஸ்லோயர் வேஸ் நல்லா போட்டிருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கேட்ச் ஆன பார்த்தா எஸ் நல்லா டேக்கன். அங்கே பிரசன்னா கேட்ச் ப்ராக்டிஸ் மாதிரி கைக்கே போச்சு ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா எங்கள் செல்வம் வந்திருக்காரு. அகைன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் அடிக்கான ட்ரை தரையிலே போட்டார் தெளிவா. அகைன் ஒரு திருகல் பந்து ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக்கா போட்டிருக்காரு. டாட் பால் டு எண்ட் தி இன்னிங்ஸ். 28 அடிச்சிருக்காங்க நார்த்தாமலை. 29 டார்கெட் பால் சர்டிஃபிகேட். ஓனி பேட்ஸ்மேனா சைக்கிளில் இருக்குது பிரசாந்த். நான் சைக்கிள் அம்ஜத். முதல் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் சர்ப்ரைஸ்லி சஞ்சய் வந்திருக்காரு. அம்மாச்சத்திரம் சஞ்சய். ஸோ மேட்சோட ரிசல்ட் எது ஆனாலும் பரவாயில்ல. ஸோ யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களோட பயம் தெரியும். அடுத்தடுத்து அவங்களோட கேம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல விஷயமா தெரியுது எங்கள் நார்த்தமலை பக்கமாக. ஸோ கண்டிப்பாக கேப்டனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். சஞ்சய் டு பிரசாந்த். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தெளிவாக தலையில் ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டை விரட்டி போய்க்கிட்டு இருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி. ரொம்ப தூரமாக விரட்டி போனாங்க, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. முதல் பந்திலே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் ஆஸ்டாருங்க. ரொம்ப உடச்சி போட்ட பால் தெளிவாக ஆடி இருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலும் பவுண்டரி. தேர்ட் ஒன் இது முறை நேருக்கு நேர் ஃபீல்டர் கையிலே போச்சு. ட்ராப் பண்ணிட்டாங்க. கேட்ச் பிடிக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. லாங் ஆன்ல 1 பவுன்ஸ் பவுண்டரியா. அங்கே ரெங்கராஜ் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் அம்ஜத் ஆன் ஸ்ட்ரைக். ஏந்தி விட்டுருக்காரு. நேருக்கு நேர் தாண்டி போயிருந்தா 1 பவுன்ஸில் பவுண்டரி. 2 பேட்ஸ்மேனுமே தன்னோட ரன் வேட்டையை பவுண்டரியில் தொடங்கியிருக்கான்னு சொல்லலாம். இங்கே லாஸ்ட் ஒன் திருப்பிட்டாருங்க பிகிந்தர் ஸ்டம்பில். கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 1 மோர் பவுண்டரி. 2 பேட்ஸ்மேனும் 2 பவுண்டரி அடித்து இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட சவுந்தர் வந்திருக்காரு. ஸோ 1 மோர் யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேட்சோட ரிசல்ட் எதுவானாலும் பரவாயில்ல. பிளேஸ் கற்றுக்கட்டும், கேம் இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக ஸோ 2யுமே யங்ஸ்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். வெல் பவுல் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து வந்து உடம்பு லைனில் போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். செகண்ட் ஒன் மிட் விக்கெட்டில் வச்ச ஃபீல்டருக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த 2 பந்துமே இங்கே ஒரு சிங்கிளாக தான் இருக்கும். விக்கெட்டுங்க கையிலே போய் லேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு யங்ஸ்டர் இங்க சவுந்தர். ஃபோர்த் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்ல போன வெல் பவுல் எக்ஸலன்ட் டெலிவரி இங்க டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் எடுத்துட்டாரு. சான்ஸ் ஃபார் எஸ் விக்கெட் எடுத்துட்டாருங்க இங்க சவுந்தர் கலக்கி இருக்காருங்க. 2 குவாலிட்டி பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் அமசத்திரம் யங்ஸ்டர். ஸோ என்ன ஒரு காரணத்துக்காக அவங்க டீம்ல கொடுத்தாங்களோ அந்த வேலையை சூப்பராக பண்றான்னு சொல்லலாம். செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன்
எடுத்துட்டாருங்க விக்கெட். இங்க 3வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சவுந்தர் ஆன் ஃபயர்னே சொல்லலாம். எங்க செகண்ட் பவர் பிளேய 3 ரன்னுக்கு எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஓவருக்கு 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். எங்க 19 ரன் அடிச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு 19. மேட்சுக்கான 3வது ஓவர் பட ரெங்கராஜ் வந்திருக்காரு. 3வது பவுலர் 2.5 லட்சம் டோர்னமெண்ட்ல கன்சிடா 3வது பவுலர் அம்மச்சத்திரத்தோட ஒரு பவுலர்ஸ் வராங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. அங்கே சஞ்சய் ஃபீல்டர் பால் வரைக்கும் போனாங்க, ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. 6 போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கையில் பட்டு போயிடுச்சு 6. சன்லைட் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நேராக அவருக்கு ஆப்போசிட்டில் அடிச்சுக்கிறதுக்கு இங்கே சன்லைட்டு கேட்சை பிடிச்சிருந்துருக்கணும். ஆனால் முக்கியமான மேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் 6. செகண்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட். அதே பட்சம் ஒரு சிங்கிள். அகைன் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட். 2 ஓடுறாங்களா, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். சாருங்க இங்க தாண்டி போயிருதா? ஒன்மோர் கையில பட்டு 6 போயிருக்கு. இதோட மேட்ச் பான் இங்க செட்டி பிச்சாம்பட்டி. ஸோ 2க்கு 2 லீடர்ஸ் போர்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல் போல் ப்ரோ, சூப்பராக போட்டு கொடுத்துருந்தீங்க. ஸோ நல்லா போட்டுருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வாழ்த்துக்கள். மேட்சை லாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஓவர் ஸோ சடனாக கூப்பிட்டு உங்கள்கிட்ட கொடுக்கும்போது, இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எங்கள் ஊரில் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து விட்டாங்க. சின்ன நம்ம ஊர் பேர் சொல்லிடுங்க ப்ரோ. அம்மாசத்திரம். நானும் என்னோட ஊர் தான். உங்கள் நேமு? சவுந்தர். ஓகே சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு யங்ஸ்டர்னால நல்லா பந்து படம் அம்மாசத்திரத்துல விட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 டோர்னமெண்ட்ல பந்து படம் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஊரில் போட்டுருக்காங்க. 5 டோர்னமெண்ட்ல விட்டுட்டு இருக்காங்க. அதை நல்லா பயன்படுத்தினால இங்கே கூப்பிட்டு. ஓகே சூப்பர் ப்ரோ. இந்த பெரிய டோர்னமெண்ட் ஸோ குவாலிட்டி பேட்ஸ்மேன் கன்சிஸ்டாக 3 விக்கெட்டு ஆல்மோஸ்ட் அவங்களும் நல்ல பேட்ஸ்மேன்ஸ். ஸோ டச்சில் ரெகுலராக விளாண்டுக்கு இருக்க பிளேயர்ஸ். ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் விக்கெட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உத்வேகம் இருந்துச்சு? ஸோ ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போது நானாண்ணா ரெங்கராஜ் வந்து பேசினாங்க, என்ன மாதிரி பேசியிருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. என்கிட்ட வந்து என்ன பேசினாங்கன்னா, நாராயண ரெங்கராஜ் என்னன்னா, நம்ம தோக்க போகிறோங்கிற அப்பாற்பட்ட விஷயம். நம்மளுக்கு தேவை ஒரு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துட்டு போனோம், நம்ம பயன்படுத்தணும் அந்த ஓவர். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு முத பால் நல்லா போடும்போது அடுத்த 2ஆம் பால் விக்கெட் எடுக்கணும்னு கொஞ்சம் மைண்டில் இருந்துச்சு. அதை எடுக்கப்போ போக கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்சி நல்லா விக்கெட் எடுக்கணும். ஓகே சூப்பர் ப்ரோ. அதாவது எப்போவுமே கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல பால் போட்டிங்கன்னா உங்களுக்கான நல்ல டே நல்ல ரிசல்ட்டாக ஆகும். ஸோ அவங்க நல்ல பிளேயரு, பெரிய பிளேயரு, ஃபெமிலியர் பிளேயர் அப்படிலாம் கிடையாது. நம்மளும் பிளேயர், நம்ம வளர்ந்து வரோம். ஸோ வளர்ந்து வரும்போது நம்மளும் நிறைய கற்றுக்க போகிறோம். ஸோ அவங்க பெரிய ஷாட் ஆடுறாங்கன்னா அவங்க கிரிக்கெட்டுக்காக நிறைய போட்டு நிறைய டெடிகேஷன் பண்ணி விளாட்றாங்க. அதனால தான் அவங்க வெளில தெரியுறாங்க. ஸோ அதே டெடிகேஷன் கிரிக்கெட்டுக்கான எஃபோர்ட் நீங்களும் நிறையா போடுங்க. ஸோ உங்களுக்கான இடம் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல வரும்னு சொல்லலாம். வேரியேஷன் சூப்பராக போடுறீங்க. ஸோ வேரியேஷன் நீங்கள் போடணும், பேக்காமில் அப்படி போடணுங்கிற ஒரு உத்வேகம் யாரை பார்த்து வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நான் எங்கள் ஊரில் பந்து போட்டுட்டு இருக்கும்போது நல்லா போகிறனால கொஞ்சம் வேரியேஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணுறான்னாங்க. வீடு போனாலும் பரவாயில்ல, மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, வேரியேஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணுறான்னு சொல்லி. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் பந்து கற்றுக்க போகும்போதே வேரியேஷன் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சூப்பர். வந்து அடிச்சா நம்ம அடுத்த பால் வேரியேஷன் போட்டால் விக்கெட் ஒரு மைண்ட் செட். எஸ், ஏன்னா நேருக்கு நேர் அந்த மாதிரி போட்டுக்க இருக்காமல் வேரியேஷன் போடும்போது பேட்ஸ்மேனும் கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுனால இருந்தீங்க. உண்மையாகவே ஒரு ஒர்த்தான ஓவர் போட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, அதோட வேல்யூ தெரியுதானு தெரில. ஒரு குவாலிட்டி 3 பேட்ஸ்மேனை வச்சு நல்லா போட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் ஒரு குவாலிட்டி பவுலர்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையாக சூப்பராக போட்டு கொடுத்தீங்க. இப்போ இன்னொரு தடவை வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ அவங்களோட நம்பிக்கைக்கு நீங்கள் கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ வர மேட்சஸும் நிறைய மேட்சஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. வாழ்த்துக்கள்.